ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை இனிமே வீட்லயே ரொம்ப சுலபமா பண்ணிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா கிரீமியா இருக்கும். வீட்லயே செய்யும்போது நல்லா ஹெல்தியாவும் இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இட்டாலியன் பாஸ்தா தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மைதா கிடையாது, சுஜி பாஸ்தா. நீங்க எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஷேப்ல கூட எடுத்துக்கோங்க. 250 கிராம் அளவுக்கு வந்து இன்னைக்கு நான் பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 3 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம். இப்போ இந்த பாஸ்தா வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல பாஸ்தா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு எடுத்து வச்சிருக்க பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்தா மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா வரும். இந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா வேகறது வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப குழ குழன்னு ஆயிடும். ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேலே வெந்திருக்கும். உள்ள வந்து ஒரு 20% வந்து குக் ஆகாம இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தண்ணிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். நார்மல் தண்ணியிலேருந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியாவே இருக்கும். இது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு நல்லா நம்ம ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்கும்போது நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்கும். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக பால் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி எதெல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாஸ் வந்து நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாஸ்தாக்கு வந்து இந்த சாஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் வந்து நம்ம பர்ஃபெக்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டி எதுவும் இல்லாமல் சாஸ் வந்து நல்லாவே ரெடி ஆகிருக்கு. இது மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து சரியான பதம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லிக்விடும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு வந்து சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. மறுபடியும் நம்ம பாஸ்தா கூட வந்து குக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் வந்து ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாஸ் வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு வந்து பூண்டு வந்து நல்லா பொடியாக வந்து இது போல் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து இந்த பாஸ்தாக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பட்டர் நம்ம நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை அதையும் வந்து பொடியாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு வந்து ப்ரௌனெல்லாம் வரணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து நம்ம இந்த கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினா மட்டும் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாக்கு தேவையான நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸு, கேரட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறி வந்து சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கூட சேர்க்கலாம். ப்ரொக்கோலி, மஷ்ரூம் உங்களுக்கு எந்த காய்கறி ரொம்ப பிடிக்குமோ அந்த காய்கறி சேர்த்து கூட செய்யலாம். இது மாதிரி காய்கறி சேர்த்து செய்யும்போது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பாஸ்தா. காய்கறி சேர்த்த பிறகு இதில் வந்து ரொம்பலாம் வந்து நமக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% மட்டும் குக் ஆனால் போதும். அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த பாஸ்தா வந்து சாப்பிடும்போது இந்த அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். அடுத்து நம்ம வேக வச்சுருந்தா இந்த பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியோடு சேர்த்து இந்த பாஸ்தா வந்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 to 10 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது இந்த ஒயிட் சாஸை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப திக்காக பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாஸ்தா வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் ஆக இன்னும் ரொம்ப நல்லா கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா மிக்ஸ் வந்து சேர்த்துக்கணும். இது எல்லா ஷாப்லேயும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் இருக்க ட்ரை சில்லி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு 1 அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் லைட் ஸ்பைஸியோட சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெஜ்ஜஸ்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்க. அங்கங்கே கொஞ்சம் ஒயிட்டும் எல்லோ கலந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சீஸ் கூட சேர்த்துக்கலாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது போல் பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா சூடாக சர்வ் பண்ணாதாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் சூடாக மட்டும் சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லைங்க. பாஸ்தா வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்காமல் இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கலாம். ஒரு மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்காக வந்து நல்லா தான் இருக்கும். ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம். மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கும் போது வந்து ஓகேவாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களே இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜஸ்லாம் சேர்த்ததுல ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது வீட்டிலேயே செய்யும்போது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.